நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் பேராசிரியர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். முதலமைச்சருடைய நேர்காணல் மிக குறிப்பாக 5 மாநில இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்பது பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்காததே காங்கிரசினுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள்னு எங்க இருக்கு? நீங்க ஒவ்வொரு மாநிலமாக எடுத்து தான் பார்க்கணும். இப்ப ராஜஸ்தான்ல பாரதிய ஜனதா கட்சி எதிரான வாக்குகள் எப்படி ஒருங்கிணைக்கிறது? அங்கே இருமுனை அரசியல், காங்கிரஸ் பிஜேபி. காங்கிரஸுக்கு எதிராக அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க. சத்தீஸ்கர்ல அதே மாதிரிதான் பண்ணிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துல நாங்க ஏற்கனவே ஆட்சியில இருந்தோம், இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். எதிரான வாக்குகளை இப்ப தேர்தலுக்கு அப்புறம் கூட்டி பாருங்களேன். கூட்டி பார்த்தா பிஜேபி நாம ஜெயிச்சிருக்கலாம்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒரு இடத்துல அப்படி ஏதாவது இருக்கா? எங்கேயுமே இல்லையே. இட்டுக்கட்டி ஏதோ ஒரு கற்பனையா ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க. சேர்ந்திருந்தா அந்த வாக்கு சதவீதத்தை கூட்டி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேணா ஒண்ணு சொல்லுவேன். தெலுங்கானால பிஆர்எஸ் கட்சியும் பிஜேபியும் ஒருவேளை அலையன்ஸ் வச்சிருந்தா ஒருவேளை 52% எங்க வாக்கு ஆயிருக்கும். காங்கிரஸோட சதவீதம் 38 தான் ஆயிருக்கும். அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. பிஆர்எஸ் கூட்டணி இருந்து சத்தீஸ்கர்லயும் ராஜஸ்தான்லயும் ஸ்கோப் இருக்கு. சத்தீஸ்கர்லயும் ராஜஸ்தான்லயும் வாக்கு வித்தியாசம்ங்கிறது வெறும் 6 லட்சத்திலிருந்து 10 லட்சம் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தான். மத்திய பிரதேசத்துல மட்டும்தான் அந்த வாக்கு வித்தியாசம் 35 லட்சம் அப்படிங்கிற அளவில் இருக்கு. எனவே குறைவான வாக்கு எண்ணிக்கையில தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருந்திருக்கணும் சொல்றாரு. இருக்கட்டுங்க, அங்க யார் இருந்தாங்க கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு? அவங்க எவ்வளவு வாக்கு எடுத்திருக்காங்க? இப்ப ஆம் ஆத்மி எல்லா மாநிலங்கள்லயும் நோட்டா விட கீழே கேவலமா ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களோட கூட்டணி வச்சிருந்தாலும் காங்கிரஸுக்கு வெற்றி கிடைச்சிருக்காது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வராது, வந்தாலும் வெற்றி கிடைச்சிருக்காது. பகுஜன் சமாஜ் பார்ட்டி இட் மிசரபிளி இட் ஃபெயில்டு. உத்தரப்பிரதேசல அவங்களுக்கு ஹோல்டு இல்லாம போச்சு, மத்திய பிரதேசல ஹோல்டு இல்லாம போச்சு. அவங்க சேர்த்திருந்தாலும் காங்கிரஸ் வந்திருக்க முடியாது. நீங்க அந்த வாக்கு பெற்ற வாக்குகள் அடிப்படையில தான் நான் இதை பேசுகிறேன். அதனால பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை கட்டமைத்தால் அங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும்ன்ற வாதம் பொய்யானது என்பதுதான் எனது பதிவாக நான் இங்க சொல்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுமைக்குமாக இந்தியா கூட்டணி பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணும், நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்றும் கூட ஒரு நம்பிக்கையை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த நேர்காணல்ல. இந்தி கூட்டணி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இருக்கு. இவங்க சொல்ற இந்தி கூட்டணி காங்கிரஸ் அதுல இருக்கு, கம்யூனிஸ்ட் அதுல இருக்குது, திமுக அதுல இருக்குது. இது தேர்தல் இருக்குது. தேர்தல் களத்துல இந்தி கூட்டணி இருக்குது. இதே மாதிரி எங்கே அமையும்னு சொல்லுங்க, ஒரு மாநிலம் சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களை இன்னொரு மாநிலத்துல திமுக தலைமையில தமிழ்நாட்டில் இருப்பது மாதிரியான கூட்டணி இன்னொரு மாநிலத்துல இருக்கும் அல்லது அமையும்னு வாய்ப்பு இருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். கேரளால அமையுமா? காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் கேரளால கூட்டணி வருமா? மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கூட்டணி வருமா? காங்கிரஸ் கூட்டணி வருமா? பஞ்சாப்ல ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வருமா? எங்க வரும்னு சொல்லுங்க சார். ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். இந்தி கூட்டணி இயங்குவதே திமுக மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இயங்குது. அதுல இருந்து வேற எந்த கட்சியாவது பிச்சுக்கிட்டு போகுமா இல்லையான்றது இனிமே வரக்கூடிய காலங்கள்ல தான் தெரியும். இந்தி கூட்டணின்றது மித்துங்க, பொலிட்டிக்கல் மித். இது ஒரு அரசியல் மாயை, திராவிட மாயை மாதிரி இது ஒரு அரசியல் மாயை. அது எங்கேயுமே இல்லை. அதனால நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுல இருந்து நாங்கள் ஒரு படிப்பணியை கற்றுக்கொண்டோம், இனி அடுத்த 5 வருஷம் கழிச்சு நாங்க நரேந்திர மோடியை பிரதமராக விட மாட்டோம்னு வேணா ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்பயே தயார் பண்ணி வச்சுக்கலாம். தேர்தல் முடிவுகள் வரும்போது அதை வெளியிடுறதுக்கு ஐயாக்கு அது வசதியா இருக்கும். நன்றி திரு ஸ்ரீனிவாசன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்மோடு தொலைபேசி